எங்கள் ஊர் திருவண்ணைநல்லூர், பேசுவது நல்லூர் ராஜேஷ். எங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்டு இது. இதெல்லாம் சும்மா அப்படி வாக்கிங் மாதிரி நடந்து வந்தோம். நம்ம நண்பர் ஒருத்தர் நின்றுந்தார், அவர் கூட ஒருத்தர் நின்றுந்தார். என்னன்னு விசாரித்தான். இந்த ஊரில் மாப்பிள்ளை வீடு பார்க்க வந்தோம், மாப்பிள்ளையை பற்றி விசாரிக்கலான்னு வந்தோம், அதான் விசாரிச்சுட்டு போகிறான் அப்படின்னு சொன்னார். சரி யார் என்னன்னு நான் எதுவும் கேட்டுக்கல. இந்த மாப்பிள்ளையை பற்றி விசாரிக்கும் போது எனக்கு ஒரு கதை ஒன்று ஞாபகம் வந்தது. ஒரு பொண்ணோட அப்பா வரன் பார்த்துட்டு இருக்கும்போது 3 பசங்க அவர்கிட்ட ஜாதகம் வந்திருக்கு. அந்த 3 பேரையும் வர சொல்லியிருக்கிறாரு. முதல்ல ஒருத்தனை கூப்பிட்ருக்காரு. நீ வாழ்க்கையில் இது வரைக்கும் ஏதாவது நல்லது பண்ணியிருந்தா அதை பற்றி சொல்லுன்னு சொல்லியிருக்காரு. முதல்ல வந்த பையன் சொல்லியிருக்கிறான், எங்கள் அப்பா இறந்துட்டார், அவர் சில கணக்கு வழக்கெல்லாம் எழுதிட்டு போயிருந்தார், ஒருத்தருக்கு 10,000 தரணும்னு சொல்லி அதில் எழுதி வச்சுருந்தார். அந்த 10,000 எடுத்துன்னு போய் அவர்கிட்ட கொடுத்துட்டு, இதுமாதிரி எங்கள் அப்பா எழுதி வச்சுருந்தான்னு சொல்லிட்டு வந்தான். அது எனக்கு ஒரு மன திருப்தியாக இருந்தது. ரெண்டாவது ஒருத்தன் என்ன சொன்னான்னா, இதுமாரி ஒரு வயசான பாட்டி ஒருத்தவங்க பஸ் ஸ்டாண்டில் உட்காந்தாங்க. அவங்க பணத்தெல்லாம் ஒருத்தன் பிடிங்கின்னு போனான். அவங்ககிட்ட சண்டை போட்டு இந்த பணத்தெல்லாம் பிடிங்கி அந்த ஆயாம்மா கிட்ட கொடுத்தான். அந்த ஆயாம்மா அவ்வளோ சந்தோஷப்பட்டது அப்படின்னா. 3வது பையனை கூட்டார். நீ வாழ்க்கையில் என்னெல்லாம் நல்லது பண்ணியிருக்கேன்னு கேட்டார். அவன் யோசனை பண்ணி, நான் ஒரு நாள் ரோட்டில் வந்துருக்கும்போது ஒரு பெரிய கிணறு இருந்தது. அந்த கிணத்து கட்டை மேலே ஒருத்தன் குடி போதையில் உளறின்னு நெளிஞ்சின்னு இருந்தான். கிட்ட போய் பார்த்தா அவன் எங்கள் தெருவுக்கு சேர்ந்தவன் தான். அவன் எனக்கு விரோதி தான். இருந்தாலும் குடிபோதையில் அவன் பிறண்டு வந்தானா. கிணத்துல தண்ணி வேறு இல்லை. நான் இறக்க போட்டு அவனை பொறுமையாக கூட்டின்னு வேறு ஒரு இடத்துல படுக்க வச்சான். இல்லைன்னா அவன் அன்றைக்கே இறந்துருப்பான். அதான் நான் செஞ்சது எனக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு அந்த பொண்ணோட அப்பா யோசனை பண்ணி பார்த்தாரு. முதல்ல செஞ்சது அது ஒரு பெருந்தன்மையான விஷயம், பணத்தை கொடுத்தது. 2வது சண்டை போட்டு தான் அது வீரம். அது 3வதாக செஞ்சது தான் ஒரு பெரிய விஷயம். ஏன்னா விரோதியை கூட காப்பாற்றணுன்ற எண்ணம் அவனுக்கு வந்தது. அந்த ஒரு எண்ணத்துக்காக 3வது பையனை தான் செலெக்ஷன் பண்ணான். இந்த கதை எப்படி இருக்கு? நான் அப்படியே மெயின் ரோடை தாண்டி இந்த பக்கம் ரோட்டு பக்கம் வாக்கிங் மாதிரி. எங்கள் ஊர் தாலுக்கா இருந்தனால தாலுக்கா கோர்ட்டு இங்கே இருக்குது. உங்களுக்கு தெரியுதுங்களா? கோர்ட்டு முடிஞ்சு இப்போ தான் எல்லாம் கிளம்புறாங்க. கார் ஒன்று வெளில வருது, ஜட்ஜி கார் போல இருக்காது. முன்னாடிலாம் திருவண்ணைநல்லூரில் ஒரு ஏதாவது கோர்ட்டு கேஸ்னால் உளுந்தூர்பேட்டை தான் போகணும். அங்கே தான் கோர்ட்டு. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ எங்கள் தாலுக்கா ஆனதுக்கப்புறம் நிறையா வக்கீல் ஆஃபீஸுங்க வந்துச்சு. ஒரு 40-50 வக்கீல் ஆஃபீஸாவது இருக்கும். எல்லாம் விழுப்புரத்தில் லா காலேஜ் வந்ததுனால லா படிக்கிறவங்களாம் அதிகமாகிட்டாங்க. இந்த கருப்பு ட்ரெஸ் போட்டுன்னு அங்கி போட்டுன்னு நிறைய பேர் நின்றுட்டுருப்பாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ஒன்று ஞாபகம் வந்தது. ஏன் எல்லாம் ஒரே மாதிரி கருப்பு ட்ரெஸ் போடுறாங்கன்னு ஒரு புக்கில் படித்தான். அதில் கிங் சார்லஸ்னு ஒருத்தர் இங்கிலாந்தில் இறந்த உடனே துக்கம் அனுசரிச்சுக்காக அந்த கருப்பு அங்கி போடணுன்னு ஒரு சட்டம் போட்டாங்களாம். அந்த கருப்பு அங்கி அங்கேருந்து தான் வந்தது. ஏன்னா இங்கே பிரிட்டிஷ்காரன் ஆளும்போது அந்த பழக்கம் இங்கேயும் வந்துச்சு. கோர்ட்டில் எல்லாம் கருப்பு ட்ரெஸ் போடுறது. ஆனால் அந்த கருப்பு ட்ரெஸ் போடுறது ஒரு யூனிஃபார்ம் மாதிரி தான். பணக்காரன் ஏழை எல்லாம் கோர்ட்டில் சமம் அப்படின்றத காட்டுறதுக்கு தான். இன்னொன்று கவனச்சிதறல் இருக்காது. கேஸ் மேலே ஃபோக்கஸ் இருக்கும். என்னென்னா கலராக ட்ரெஸ் போட்டுருந்தோன்னா கவனச்சிதறல் வரும். ஒரே மாதிரி கருப்பு ட்ரெஸ்ஸாக இருக்கும். சாயங்காலம் ஆனால் அந்த கருப்பு ட்ரெஸ்லாம் சில பேர் கோர்ட்லேயே வச்சுட்டு போவாங்களாம். அது பியூன் வாங்கி வைப்பாராம். மறுநாள் கேட்கும்போது அவர் தான் எடுத்து கொடுப்பாராம். ஒரு நாள் ஜட்ஜி கேட்டாராம், எப்படிப்பா இது என்னோடய கோர்ட்டுன்னு எப்படி நீ கரெக்டாக எடுத்து தரேன்னு. அது உங்களுக்கு தானெல்லாம் எனக்கு தெரியாது, எடுத்து கொடுக்குறேன் மாட்டுறேன் எடுத்து தரேன் அவ்வளோதான்.
அப்படின்னாலாம். ஏன்னா எல்லாம் ஒரே மாதிரி பெருசாக தான் இருக்கும் மாற்ற மாதிரி. இது ஒரு கதை. வாக்கிங் அப்படியே வந்துன்னே பேசிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம்.